ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நம்ம டெக் தமிழ் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்டேட்டை வந்து பார்க்க போகிறோம். இதை வந்து தொடர்ந்து அமைச்சர் அவர்களே வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு வராங்க. அந்த இன்ஃபர்மேஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மகளிர் தொகை மட்டும் கிடையாது, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம சேனலில் ரெகுலராக வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிங்க. கூடவே பெல் ஐக்கான் வரதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து ஃப்ரெண்ட்ஸ், கலைஞர் மகளிர் உரிமை தொகையிலிருந்து அமைச்சர் அவர்கள் நிறைய பிரச்சாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் வந்து போயிட்டு இருக்காங்க. தொடர்ந்து ரெகுலராக பிரச்சாரத்தில் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா, இந்த கலைஞர் உரிமை தொகையானது ஜூனுக்கு பிறகு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்படும் அப்படிங்கிறத வந்து எல்லா பிரச்சாரத்திலையும் வந்து சொல்லிட்டு வராரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது மட்டும் கிடையாது, நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேல்முறையீடு 6 மாத காலமாகவே மேல்முறையீடு செஞ்சு இன்னுமே அமௌண்ட் வந்து வராமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. விண்ணப்பம் வந்து ஏற்கப்பட்டுள்ளது, ஆனால் இன்னும் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நிறைய பிரச்சனை இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே மேல்முறையீடிலே இருக்குது, எனக்கு இன்னும் பணம் வரலை அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு வராமல் வந்து இருக்கவங்க நிறைய பேர் இருக்கீங்க. கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் உரிமை தொகை வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து தகவல் இருக்குது. வாங்காதவங்க பார்த்தீங்க அப்படின்னா யாரத்தால் உங்களுக்கு 30 to 50 லட்சத்துக்கு மேலே வந்து இந்த உரிமை தொகையானது ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, ஏற்கப்படாமல் வந்து இருக்குது. இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜூனுக்கு பிறகு இந்த ஒரு உரிமை தொகையானது எல்லாருக்குமே தமிழகத்தில் வந்து வழங்கப்படும் அப்படிங்கிறது அமைச்சர் வந்து சொல்லிட்டு வர்றாரு. இதற்கு கூடவே இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, யாருக்கெல்லாம் வந்து இந்த உரிமை தொகையானது வழங்கப்படலையோ அவர்கள் வந்து ஒரு சில அதிகாரிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பரிசீலனையில் படி கண்டிப்பாக அவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உரிமை தொகையானது வழங்கப்பட்டு வருது அப்படிங்கிறத தகவலை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ்லையும் பார்த்துருப்போம். அதே போல் புதிய விண்ணப்பம் இந்த உரிமை தொகையானது வரும், அதாவது ஜனவரி மாதம் வரும் சொல்லிட்டு அமைச்சர் சொல்லியிருந்த நிலையில் இப்போ வந்து 4ஆம் மாதம் அதாவது ஏப்ரல் மாதமே வந்துருச்சு. புதிய பதிவும் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட்டோட இன்னும் வந்து ஓப்பன் பண்ண கிடையாது. ஆனால் இது வந்து அலுவலகங்கள் மூலயமா புது விண்ணப்பம் வந்து கொடுத்து அப்ளை வந்து பண்ணியிருக்கிறீங்க. அதன் மூலியமாகவும் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு மாதத்தில் முழுமையாக அந்த ஒரு வேலை வந்து போயிட்டு இருந்தது. புதிய விண்ணப்பம் வந்து அஃபிஷியலாக இல்லைனாலையும் அதாவது அலுவலகங்கள், அதாவது இப்போ இருக்கக்கூடிய தற்போதைய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அலுவலகங்களில் அதாவது எம்எல்ஏ சட்டமன்ற தொகுதியின் எம்எல்ஏக்களுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபார்ம் கொடுத்து அந்த புது பதிவு பார்த்தீங்க அப்படின்னா பண்ணிட்டு வந்திருந்தாங்க. அவங்களுக்கும் கூடிய விரைவில் இந்த அமௌண்ட் கண்டிப்பாக வழங்கப்படும் அப்படிங்கிறத அமைச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருந்தாரு. புதிய விண்ணப்பம் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தனி குடும்ப அட்டை வந்து வச்சிருக்கணும். அதற்கான வேலைகளும் பார்த்தீங்க அப்படின்னா புது ரேஷன் கார்டு இன்னும் வழங்கப்படாமல் இருக்குது. அது வந்த பிறகு, புது ரேஷன் கார்டு வந்த பிறகு தான் உங்களால் கண்டிப்பாக இந்த கலைஞர் உரிமை தொகையானது உங்கள்கிட்ட வந்து அப்ளை வந்து பண்ண முடியும். அது வழங்கிய பிறகு தான் கண்டிப்பாக உங்களால் வந்து அப்ளை வந்து பண்ண முடியும். நிறைய பேர் கேட்கக்கூடியது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மேல்முறையீடு தான் வந்து பண்ணியிருக்காங்க, ஆனால் இன்னும் அமௌண்ட் வரல. ஒரு சிலர் வந்து அந்த எஸ்எம்எஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அக்செப்ட் ஆகிடுச்சின்னு வந்துருச்சு, ஆனால் அமௌண்ட் வரலன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. கண்டிப்பாக தொடர்ந்து இது வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக உங்களுடைய பேங்க்கில் ஆதார் கார்டு வந்து லிங்க் வந்து பண்ணியிருக்கணும். அப்படி செய்யாதவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து சரியாக வந்து போய் சேரலை. ஒருவேளை உங்களுக்கு எந்த பேங்க்கில் வந்து போயிருக்குன்னு தெரியல அப்படின்னா வெப்சைட் மூலிமா இ-சேவையில் நீங்கள் செக் வந்து பண்ணலாம். அது தற்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ நடக்கக்கூடிய இந்த தேர்தலுக்கு பிறகு தான் வந்து இந்த ஒரு ரிசல்ட்டும் சரி, இந்த புது விண்ணப்பங்களும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கப்படும். புது ரேஷன் கார்டும் அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வழங்குவாங்க. அதனால் இந்த தேர்தலுக்கு பிறகு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அஃபிஷியலாக வந்து வரலாம். நிறைய பேர் இந்த மாதம் அல்லது மே மாதத்துக்கான உரிமை தொகை வழங்கப்படுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உங்களுக்கு 15ஆம் தேதி மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த உரிமை தொகையானது இந்த தேர்தலுக்கு இதுக்கும் வந்து சம்மந்தம் இல்லை. கண்டிப்பாக இந்த உரிமை தொகையானது 1000 ரூபாய் உங்களுக்கு வழங்கப்படும் அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் கிடையாது. ஒருவேளை எனக்கு வந்து மேல்முறையீடு அல்லது எனக்கு எலிஜிபிலிட்டி ஆகலை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய புகாரை வந்து சிஎம் செல்லுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக ஃபார்வேர்ட் பண்ணலாம். அதற்காக நீங்கள் 1100 நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய புகாரை வந்து கண்டிப்பாக வந்து அதில் பதிவு பண்ணுங்கள். உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. அந்த டீட்டெயிலாம் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் உரிமை தொகை 100% வர்றதுக்கு நிறையவே வந்து வாய்ப்பு இருக்குது. இந்த தகுதியான நபர்களாக இருந்தாலும் சரி, தகுதியற்ற நபர்களாக இருந்தாலும் அனைவருக்குமே இந்த கலைஞர் உரிமை தொகை வந்து வழங்கப்படும் அப்படிங்கிறத எந்த மாதிரி நீங்கள் வந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் வந்து போன மாதத்துலேருந்து தொடங்கி உங்களுக்கு அமௌண்ட் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் கீழே மறக்காம வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்க.